அந்த ஹை மொமெண்ட் போன பிறகாவது கார்த்தி அந்த ஹீரோயிக் மொமெண்ட்டாக மாறி கதையோட புரோட்டகானிஸ்டாக மாறுவார்னு பார்த்தா அங்கே இருக்க மன்னனான பார்த்திபன் தான் திரும்பவும் அவருக்கு மேலே நிற்கிறார். படத்தோட முதல் சீனில் சோழர்கள் பாண்டியர்கள்ட்ட தோத்துட்டு பாண்டியர்கள் குலதெய்வமாக கும்புற சிலையை எப்படி தூக்கிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி கிளைமேக்ஸில் கார்த்தி ரீமாசன் வச்சிருக்க சிலையும் சேர்த்து தூக்கிட்டு அங்கேருந்து மறைஞ்சி அந்த பையனோட ஓடி இருந்தான்னா இன்னும் சோழர்கள் வின் பண்ண மாதிரி ஜஸ்டிஃபை ஆயிருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. நான் பிரச்சனையாக பார்க்கறது 3 விஷயம். ஒன்று, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் யாரை ஃபாலோ பண்ணுறது, யார் புரோட்டகானிஸ்ட்னு இருக்கிற கன்ஃபியூஷன். ரெண்டாவது, கார்த்தியோட கேரக்டர் ஆர்க்கில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எங்கேயாவது இன்டைரக்டாக இவன் தான் கதையோட புரோட்டகானிஸ்ட்னு சொல்லாது. மூணாவது, இந்த என்டையர் படத்தோட கிளைமேக்ஸில் சோழன் வின் பண்ண மாதிரி சரியாக ஜஸ்டிஃபை பண்ணாது.